வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று முக்கியமாக தாயகத்தில் பேசப்படுற விஷயம் கிவுலோயா திட்டம். இது தொடர்பில் அண்மையில ஒரு பெரும் போராட்டமும் நடந்தது. போராட்டம் மற்றும் இந்த கிவுலோயா திட்டம் பற்றி அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இப்போராட்டத்தில் முன்னணி வகித்த சமத்துவ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் சந்திரகுமார் அவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரகுமார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் ஜெயவாளன். என்னென்னால் இந்த கிவுலோயா திட்டம் கடந்த காலங்கள்ல பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிராகரிக்கிற போக்க நாங்கள் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த கிவுலோயா திட்டம் தொடர்பாகவும் தமிழ் கட்சிகள், பொதுவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர மற்ற கட்சிகள் இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். டிடிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும். இப்ப அது இந்த பின்புலத்தை ஒருக்கா சொல்லுங்க. என்னன்னு ஏன் இப்ப இந்த போராட்டம் அவசியம் நினைக்கிறீங்க? இல்ல, இது ஏற்கனவே கடந்த ஜேஆர் ஜெயவர்தன காலத்திலேயே இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் மகாவலி போகும் இடமெல்லாம் சிங்கள குடியேற்றங்களையும், குறிப்பாக ஆரம்பத்தில் கிழக்கு மாகாணத்தில் மகாவலி போன இடங்கள் எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்கள் எல்லாம் அங்கே உள்ள தமிழர்களின் இன வீதாசாரத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் மகாவலி நீரை திருப்பி மகாவலி நீர் கூடாக நீர்ப்பாய்ச்சின பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு நடந்தன. அதில் சில தமிழ் கிராமங்கள் அன்றைய இருந்த போர் சூழலை பயன்படுத்தி இராணுவ கடுகுடிகளை உருவாக்கி அந்த இடங்கள்ல இருந்து தமிழ் கிராமங்களை அங்கிருந்து பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு அதில் ஒரு பெரும் வகையான மகாவலி ஏபிசி திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இன வீதாசாரத்தில் தமிழ் மக்களின் அல்லது முஸ்லிம் மக்களின் இன வீதாசாரத்தை குறைச்சு கணிசமான சிங்கள குடியேற்றங்களும் கூட அந்த மாவட்டத்தில் சிங்களவர்களும் கிட்டத்தட்ட நிகராக தமிழ் மக்கள் இல்லை தமிழ் பேசும் மக்களுடன் நிகரான ஒரு குடிசன தொகையை அதிகரித்து இருக்கிறார்கள். இதில் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம்தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக இருந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு மூன்றாம் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கும் துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே திட்டமிட்ட குடியேற்றங்கள். ஏற்கனவே இது தொடர்பாக நான் 98ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி பாராளுமன்றத்திலே, நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் முழு விவரங்களுடன் நான் எனது பாராளுமன்ற உரையில் சொல்லியிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 90 தமிழ் கிராமங்கள், அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த 90 கிராமங்களும் இப்போது சிங்கள பெயர்களில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கும் நிலைமையை பார்க்கிறோம். இது திருவண்ணாமலையில் தமிழர்களின் தமிழ் இன வீதாசாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சி தான் ஏற்கனவே வடக்கையும் கிழக்கையும் துண்டாடுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த மணலாறு பகுதியை நிலரீதியான தொடர்பை துண்டாடுவதுதான் மணலாறு பகுதியில் இருக்கக்கூடிய 43 தமிழ் கிராமங்கள் மற்றும் கிட்டத்தட்ட 15 தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்த பண்ணைகள், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, டொலர் ஃபார்ம், கென் ஃபார்ம் போல கிட்டத்தட்ட ஒரு 15 பேருடைய 100க்கும் அதிகமான ஏக்கர் கணக்கில் இருந்த பண்ணையாளர்களும் அன்று விரட்டப்பட்டிருந்தார்கள். அந்த பிரதேசங்கள் எல்லாம் இப்போது சிங்களமயப்படுத்தப்பட்ட குடியேற்றங்களாக அப்பப்போ ஆட்சியில் இருந்த எல்லோரும் அந்த குடியேற்றங்களை அவர்கள் அரசுகள் மாறினாலும் அந்த திட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மணலாறு என்ற பிரதேசத்தை வெளியோயாக்கி இருக்கிறார்கள். அது முல்லைத்தீவு மாவட்டம். இங்கால வவுனியா வடக்கு பிரதேசத்தில் நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலே தமிழ் வடிவச்சகல், கொக்கச்சாங்குளம் போன்ற தமிழ் கிராமங்களை எல்லாம் சிங்களமயப்படுத்தி அந்த பகுதிகளிலையும் ஏராளமான சிங்கள குடியேற்றங்களை செய்திருக்கார். இப்போ இந்த திட்டத்தின் நோக்கம் கிட்டத்தட்ட 24,500 மில்லியன் கூடாக இந்த திட்டத்துக்கு உயிரூட்டி இருக்கிறது இப்போ ஆட்சிக்கு வந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம். அதுக்கு முதல் கட்டமாக 2,500 மில்லியன்
கடந்த சில தினங்களுக்கு முதல் கேபினெட்டில் அமைச்சரவையில் அதுக்கான அங்கீகாரம், அந்த நிதி ஒதுக்கீடுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே குடியேறி இருக்கக்கூடிய சிங்கள பிரதேசங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் புதிதாக 4000 ஏக்கர் காடுகளை அழித்து புதிய நீர்ப்பாய்ச்சன ஒழுங்குகளை செய்து, ஆனால் அங்கே மகாவலி வரையில் எதுக்கு மகாவலி எல் வலயம் என்று பெயரிடப்பட்டது அப்போவே. ஆனால் மகாவலி எல் வலயத்துக்கு வரவே இல்லை இதுவரை. திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் மகாவலி எல் வலயத்துக்கு மகாவலி நீர் வரையில்லை. ஆனால் வராமலே இந்த சிங்கள குடியேற்றங்கள் எல்லாம் அப்பப்போ செய்யப்பட்டு இப்போ அது முழு வீச்சாக அந்த பகுதியிலே குடியேறி இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு உள்கட்டுமான அபிவிருத்தி மற்றும் புதிதாக 4000 ஏக்கர் காடுகளை அழித்து நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டு இது செய்யப்படுது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால், ஏற்கனவே பறிபோனது போக புதிதாகவும் குடியேற்றங்கள் வருமாக இருந்தால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும் வவுனியா மாவட்டத்தில் இருந்தும் அந்த தமிழர்களின் வீதாசார தன்மை குறைக்கப்படும், இனத்தொகை குறைக்கப்படும். மாறாக அங்கிருந்து உள்ளூராட்சி சபை வரும், புதிய உள்ளூராட்சி சபைகள் வரும், புதிய மாகாண சபைக்கான பிரதிநிதிகள் உருவாக்கப்படுவார்கள். பாராளுமன்ற பிரதிநிதிகளும் பன்னி தேர்தல் மாவட்டத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கும் வழிவகுத்துவிடும். வடமாகாணம் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தமிழர்கள் வாழும் ஒரு மாகாணமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் கேள்விக்குறியாகும். ஆகவே இது தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்கத்திற்குள்ளாகத்தான் கடந்த திங்கட்கிழமை நாங்கள் 2ஆம் தேதி ஒரு மாபெரும் வெகுஜன போராட்டத்தை ஒன்றை ஆரம்பித்தோம். அதில் எல்லா தமிழ் கட்சிகளும், குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இளங்கம்பைக்கு 5 கட்சிகளும், தமிழரசு கட்சியும் இதில் முக்கிய பங்கு ஆற்றி நாங்கள் அந்த போராட்டத்தை நடாத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்குள்ள அந்த திட்டம் நின்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் எங்களது பாரம்பரிய வடக்கு கிழக்கு தமிழர்களின் வரலாற்று ரீதியான தாயகம் என்ற கோட்பாடை இல்லாமலாக்குவதற்கு கடந்த காலங்கள் ஜேஆர் காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சி இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக காலத்திலேயும் தொடர்கின்றது என்றதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். புதிய மாற்றத்துக்கான அரசாங்கம் இனங்களுக்கிடையே ஒற்றுமையையும் இனங்களுக்கிடையே சமத்துவத்தையும் சமூக நீதியையும் உருவாக்குவோம், முரண்பாடற்ற இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழும் நிலைமையை உருவாக்குவோம் என்று தேர்தல் காலங்களில் கோஷமிட்டு வடக்கு கிழக்கிலே கணிசமான தமிழ் மக்களின் ஆதரவை பெற்று வந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் இதே தமிழர்களின் நில ரீதியான உரிமையையும் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மதிக்காமல் நடப்பதுதான் அவர்கள் சொல்லுவதற்கும் செயலுக்கும் இடையில் உள்ள வேறுபாடை நாங்கள் காக்கின்றோம். உண்மையான அவர்களது முகம் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் தென்பட ஆரம்பிச்சிருக்கிறது. ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்கா வடக்குக்கு வந்தால், யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் தமிழர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு நல்லா பேசுவார். ஆனால் நடைமுறையில் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ PTA எடுத்தோம் என்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் 24 மணி நேரத்தில் அகற்றுவோம் என்றவர் இன்றைக்கு அந்த அதிகாரம் அவர்களுக்கு ஆட்சியை கொண்டு செல்வதற்கு தேவைப்படுகிறது, தங்களது அரசியல் எதிராளிகளை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமில்லை, வெள்ள அனர்த்தம் என்று சொல்லி மீண்டும் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நேற்றும் கூடி பாராளுமன்றத்திலே அவசரகால சட்டம் மேலும் 1 மாதத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர்களுக்கு இந்த அடக்குமுறை சட்டங்கள் பயன்படுத்திய கடந்த கால ஆட்சியாளர்களை விமர்சித்து எதிர்கட்சியில் இருக்க கடுமையாக விமர்சித்தவர்களுக்கு தாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது இந்த அடக்குமுறை சட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு விடயங்கள், அபிவிருத்தி விடயங்களையும் உருக்கமாக சொல்லப்படுற எந்த விடயமும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. ஆகவே இவையெல்லாம் தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளால தமிழ் கட்சிகள் தாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அப்படியா? அதுவும் இருக்கலாம். நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பேட்டியில நான் சொல்லி இருக்கிறேன். வழங்கிய பேட்டியிலையும் சொல்லிக்கிறீர்கள் ஐக்கியப்படாட்டி காணாமல் போயிடுவோம். அது சரி. இது தென்பகுதியில இருந்து வந்த பெரும்பான்மையின கட்சி
காரணமாக நீங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நன்மை ஒன்று விளைஞ்சிருக்கு. இல்ல இதை நான் உங்களது பேட்டியிலே நான் சொல்லியிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முதல். தமிழ் கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பிபிக்கு இங்கே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் கணிசமான வாக்கை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஏன் வெறுப்பு என்றதை தமிழ் மக்களுக்கு ஏன் தமிழ் கட்சிகள் மீது ஏற்பட்டிருக்கின்ற வெறுப்பு ஏன் என்றது ஒவ்வொரு தமிழ் கட்சிகளும் மீள ஆய்வு செய்யணும். தாங்கள என்ன பிரச்சனை என்று ஆய்வு செய்தால் சிம்பிளான வசனம், நீங்கள் உங்களுக்குள் முரண்பாடு, இங்கே தமிழ் கட்சிகளுக்குள் முரண்பாடு, கட்சிக்குள்ளும் முரண்பாடு, கட்சிகளுக்கு இடையும் முரண்பாடு, கட்சிக்குள்ளும் முரண்பாடு தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு படிப்பினை தமிழ் கட்சிகளுக்கு. படிச்ச மாதிரி தெரியல. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதுகளை மறைக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை துவங்கி இருக்கிறீங்க தமிழ் கட்சிகள். இல்ல மறைக்கிற என்று சொல்லல, இது தமிழ் கட்சிகளுக்கு பொறுப்பு. இது இந்த தமிழரின் வாழ்விடங்கள், தாயகத்தை பாதுகாக்க வேண்டியது தமிழ் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. இதுல ஒற்றுமை, அந்த ஒற்றுமை என்ற விடயத்துல ஒற்றுமை என்றது உண்மையான ஒற்றுமையா இருக்கணும், தமிழ் மக்கள் நம்பக்கூடிய ஒற்றுமையா இருக்கணும். ஆனால் இப்ப உண்மையா ஒற்றுமை என்று வரைக்க இன்றைக்கு தானே நாங்கள் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த ஒற்றுமையை குலைக்கும் சக்திகள் என்ற கையில கொஞ்சம் சமூக வலைத்தளங்கள் சிக்கி தவிக்குது. அது விடாது. அது முரண்பாடுகளையும் கடந்த கால விடயங்களையும் கட்சி தலைமைக்கு ஒரு சரியான சிந்தனை இருந்தா சமூக வலைத்தளத்துல என்னத்தை கிடக்கு. கட்சி தலைமைக்கு இல்ல ஒரு சிந்தனை இருக்க வேணும், என்னென்னு செய்கிறேன். ஒற்றுமை என்றால் யாழ்ப்பாணம் மக்களுக்கு குடிதண்ணி பிரச்சனை இருந்தது, கிளிநொச்சியில இருந்து குடிதண்ணியை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, அதுக்கு நான் ஒதுக்கப்பட்டது. கிளிநொச்சியில இருந்து அங்க தண்ணி கொண்டு போக வேண்டாம். இப்ப நீங்க சொல்லல இந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒருவரே சொன்னார், இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அங்க சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்காங்கன்றீங்க. எனக்கு இது விளங்கி தண்ணி கொடுக்குற விடயம் மட்டுமல்ல, தண்ணி கொடுக்கறது கூடாக சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வரதான் அந்த திட்டத்தின் நோக்கம். இங்க நீங்க சொல்ற சொந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்காத அரசியலும் தமிழ் அரசியல்ல இருந்திருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனை தான். நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இப்ப இரணமடுவில் இருந்து யாழ்ப்பாணத்தை குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 25,000 மில்லியன் ரூபாய் செலவில் அன்றைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த திட்டத்தை மீண்டும் நிறைவு செய்கிறேன்றால் நான் நினைக்கையில் 50,000 மில்லியனும் காணாது. அந்த திட்டத்தின் பல விடயங்கள் செயல்படுத்த விடக்குழாய்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. ரோட்டில் 2 கரையிலையும் ஓட்டர் டவர் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் தண்ணி போடி. ஆனால் தண்ணி தான் போயில்லை, குழாய்க்குள்ளால காற்று தான் போகுது. இது உள்ளக அரசியல் முரண்பாடுகளின் வெளிப்பாடால் தான் உண்மையாக யாழ்ப்பாணம் இன்றைக்கு சுத்தமான குடிநீருக்கு தவிச்சு கொண்டிருக்கிற ஒரு மாவட்டமாக மாறி இருக்கின்றது. ஒரு நாளைக்கு பல 100 மில்லியன்கள் பெறுமதியான போத்தில் அடைக்கப்பட்ட தண்ணியை நம்பித்தான் யாழ்ப்பாண சமூகம் இருக்கின்றது. இப்ப தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா செயற்படாம அங்க உள்ள ஒரு கிராமத்துல உள்ள சிங்கள மக்களுக்கு தண்ணி வரக்கூடாதுன்றதுல மட்டும் ஒற்றுமைப்படுறதுன்ற அரசியல் என்ன? இல்ல அதை நான் திருப்பி சொல்றேன். அங்க சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, திட்டங்கள் செய்யக்கூடாதுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளையில் இந்த தண்ணி கொடுக்குறன்றது ஒரு விடயம். 4000 ஏக்கர் பொரஸ்காணியை அழிச்சு கொடுக்கறது என்றது ஒட்டுமொத்தமான இலங்கை மக்களுக்கே பாதிப்பு. 4000 ஏக்கரை காடு அழிக்கிறன்றது ஒரு பெரிய விடயம். நாங்கள் இங்கே என்னென்றால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு கூடாக பயன்படுத்தப்பட்ட இப்படி மகாவலி அதிகார சபை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனஜீவராசிகள் அமைச்சு, ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இதுகள்லாம் அந்த திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் அரசாங்க நிறுவனங்கள். ஆகவே நாங்கள் சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்குறோன்றதை நீங்கள் திருப்பி சொல்றீங்க. அப்படி இல்லை, சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்ன்றதுல எங்களுக்கு இந்த மாதிரி குடிநீர் கொடுப்பதும் இது ஒரு அச்சம் தானே. ஏற்கனவே 4000 குடும்பங்கள் அங்க இருக்கு, 4200 100 குடும்பம் இருக்கு, இன்னொரு 1600 குடும்பம் வரப்போகுது, மொத்தமாக 6000 குடும்பம். இப்ப ஏற்கனவே இவன் 80களில் இருந்து அங்க இருக்கிறவன் நினைக்கிறேன். ஒரு பாதுகாப்பு தேவைதானே. இல்ல அந்த 80களில் இருந்து இருந்தாலும் கூடி அவெல்லாம் தமிழ் கிராமங்களை
தமிழ் மக்களின் இருப்பு பிரதேசங்கள், இப்போ நான் மணலாறு பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய 43 தமிழ் கிராமங்களின் பெயர்களை நான் 98ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே சொல்லி பேசியிருக்கிறேன். அதெல்லாம் தமிழ் பழம்பெரும் தமிழ் கிராமங்கள் இன்றைக்கு இல்லாத அழைக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் இன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டு வேறு வேறு இடங்கள்ல இருக்கிறோம். ஆகவே யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு சனத்தொகை வந்து 81ஆம் ஆண்டு காலகட்டத்தில இருந்து சனத்தொகை வளர்ச்சி எடுத்தோம்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல 20 லட்சம் தமிழர்கள் இருந்திருக்கோம். ஆனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிறது 6 லட்சத்துக்கும் குறைவு தானே. இவர்களை யாரும் அடிச்சு விரட்டையில தானே. இல்ல, இது போர் சூழலால இடம்பெயர்வு புலம்பெயர்வு எல்லாம் ஏற்பட்டதுன்ற நிகழ்வு தான் இன்றைக்கு அந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1.5 மில்லியன் 15 லட்சம் மக்களாவது இருந்திருக்கணும் யாழ் மாவட்டத்துல. அவர்கள் புலம்பெயர்ந்து போயிட்டார்கள். அது மட்டுமில்லை, அது உண்டு. வட மாகாணத்தை எடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வயோதிபர்களுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சு, இளைஞர்களுடைய எண்ணிக்கை விழுந்து கொண்டு வருது. தொடர்ச்சியாக மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வன்னிக்குள்ள யாழ்ப்பாணத்துல இருக்கிறதிலும் பார்க்க தென்பகுதியில இருக்கிறது தங்களுக்கு நல்லம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். உண்மைதானே. 1/3 பகுதி தமிழர்கள் தென்பகுதியில தானே வாழ்கிறார்கள். இதுக்கு எல்லாம் ஏன் இந்த தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? இப்ப வந்து நீங்கள் சொல்ற இந்த குடியேற்ற திட்டத்துல இந்த 1600 பேரையும் தமிழ் குடும்பங்களை குடியேற்றம் வாங்குவோண்டா இத்தனை தமிழர்கள் வந்து குடியிருப்பார்கள் அங்க? இல்லப்பா, இதுல வந்து நீங்கள் சொல்ற விடயம் என்னன்னா, எங்களுக்கு முன்னால ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக ஒரு தமிழர்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வு ஒன்று வேணும் என்றதை நாங்கள் அவ்வளோத்துக்கு தமிழ் மக்கள் இழப்புகளை சந்திச்சிருக்கின்றார்கள். இந்த நீண்டகால யுத்தத்துக்கூடாக தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு அநீதிகளுக்கு நியாயம் வேணும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி போகணும் இந்த நாடு என்ற வலியுறுத்தல் இருக்கிற காலகட்டத்தில் அரசுகளும் ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாதான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நம்பினால் தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் அக்கறை செலுத்தணுமே தவிர இந்த இடத்துல தமிழர்களின் இன ரீதியான வீதாசாரத்தை குறைப்பதற்கும் அவர்களின் வாழ்விடங்களிலிருந்து அகற்றுவதற்கும் எடுக்கும் முயற்சிகளை செய்கிறது ஒரு பாதகமான விடயமாக தான் இலங்கை தீவுக்கு போயிடும். ஆனா இது நீங்க சொல்றது அச்சம் தானே. ஏற்கனவே அங்க இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த தண்ணி போகுது, அதை விட வரப்போகுது. இல்ல, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன்னா, ஏற்கனவே இருந்த மக்கள் என்றது அந்த தமிழ் கிராமங்களில் திட்டமிட்டு குடியேற்றப்பட்ட குடியேற்றவாசிகள், அவர்களோட பாரம்பரியமாக இருந்த ஆட்கள் அல்ல. திருப்பி அனுப்பணும்ன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதபடி நான் சொல்றேன். இந்த திட்டம் வந்து இப்ப ஏற்கனவே பாரம்பரியமா சிங்கள மக்களும் பாதிக்கொண்டே இந்த இந்த அனர்த்தத்தால வந்து மலையகம் உட்பட சிங்கள மக்களுக்கு மீள முடியாத நிலைமையை ஆக்கியிருக்கணும். ஆகவே அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் தலையில வச்சிருக்கிற அரசு ஏன் அதுகளுக்கான இப்ப அரசு அறிவிச்ச மாதிரி இந்த அனர்த்தத்துக்கு செய்கிற இதுகளும் அரசு கொடுத்த செக்கெல்லாம் திரும்பி வருது. ஜனதை கொடுத்த நிவாரண செக்குகள் எல்லாம் இப்ப திரும்புது. அரசிட்ட காசு நெருக்கடிக்குள்ள இருக்கே, ஏன் இந்த விடயத்துக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன் இந்த 2000 மில்லியனை முதற்கட்டமாக ஒதுக்கணும் என்றதான் இந்த கேள்வி, சந்தேக கேள்வி. மற்றபடி அங்க ஏற்கனவே குடியேறி இருக்கிறவர்கள் விரட்டிய ஏனென்றால் நாங்கள் முந்தி திம்புல எல்லாம் என்ன சொன்னாங்க, இத்தனையாம் 80களுக்கு முதல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் எல்லாம் வாபஸ் பெறப்படணும் என்று தமிழ் கட்சிகள் உண்டானண்டு திம்புல வச்ச கோரிக்கையில் அதுவும் ஒரு பிரதான கோரிக்கை. ஆகவே எங்கட வரலாற்று ரீதியான தாயக பிரதேசத்தில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட குடியேற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காலத்தில். அது வந்து இப்ப என்ன நடக்குது பாருங்க, குச்சவெளியில 40 புத்த விகாரைகள் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த அண்மை ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள. அப்ப இதுகள் எல்லாம் ஏன் திட்டமிட்டு செய்யப்படுகிறது? தமிழ் கட்சிகளுக்குள்ள உளவுகள் ஒற்றுமை இனங்கள் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் இது வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களை நோக்கி குறிவைக்கும் செயற்பாடு தானே ஆட்சியாளர்கள்ட்ட. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் நியாயமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் எங்களை ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடு வரும் எந்த விடயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் திருவண்ணாமலையில் தமிழ் குடியேற்றங்கள் நான் செய்தேன். அதுக்காக நான் உயிர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டேன்.
எனது அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு 4 படைகளாலையும் போலீஸ், இராணுவம், கடற்படை, விமானப்படை என்று எல்லாரும் வந்து அடிச்ச வேறுனா நாங்கள் தமிழ் குடியேற்றங்களை செய்கிறாங்க. தமிழ் இன வீதாசாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செய்ததன் வெளிப்பாடு தான் இன்றைக்கு திருவண்ணாமலை பட்டணம் சூழலும் அந்த மாநகர சபையும் பிரதேச சபையும் தமிழர்களின் அதிகாரத்தில் இருப்பதற்கு அந்த குடியேற்ற வாக்காளர்கள் காரணம். அப்ப இது உண்மையா திருவண்ணாமலைன்ட்டு நாங்கள் பல எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களை இழந்துதான் நகரையாவது காப்பாற்றப்பட்டது. அப்ப அதுபோல முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் வவுனியா மாவட்டத்துக்கும் அந்த நெருக்கடி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே எங்களது பிரதேசத்தை புலம்பெயர்ந்த கிட்டத்தட்ட இங்கே வாழ்ற வடகிழக்கில் வாழ்றதை விட அதிகரித்த ஆக்கள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழினோம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வடகிழக்கு வெளியாலையும் போய் வாழுகிறார்கள் தென்னிலங்கையில். அப்ப எங்களுக்கு ஒரு தாயகம், எங்களுக்கு ஒரு மண் பிரதேசம் என்றது இல்லாத ஒரு அனாதரவான தமிழ் இனமாக நாங்கள் போய்விடக் கூடாது. அதனால் தமிழ் கட்சிகள் வந்து ஒற்றுமை இனமாக இருக்கலாம். உங்களோட கரிசனை புரியுது. நீங்கள் திருவோணமலையில் எடுத்த முயற்சி உண்மையிலேயே அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முயற்சி. திருவோணமலைய நகர தக்க வச்சிருக்கிறது. யுத்தத்தை நாங்கள் தொடங்கி ஒரு 30-40 ஆண்டுகள் கடந்த நிலையில நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஒரே விஷயம் வந்து இந்த குடியேற்றம் என்றது. ஆனால் அது நாங்கள் எடுத்த சில நடவடிக்கைகளால நாங்கள் எங்களோட மக்கள் தொகையை இழந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு வேற ஒரு மாற்று நடவடிக்கை இல்லையா? வேற என்ன நடவடிக்கையில தமிழ் கட்சிகள் முன் வைக்கின்றன? வெறுமனமே குடியேற்ற திட்டத்தை வச்சு கொண்டு அந்த பயப்பீதியை உருவாக்கி கொண்டு மட்டும் தமிழ் அரசியல் வந்து நகர முடியுமா? இது தமிழர்களின் உரிமை போராட்டத்தின் ஒரு பகுதி. இந்த நிலங்கள், தமிழர்களின் தாயக நிலங்கள் பாதுகாக்கப்படுறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குறிப்பா யுத்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய யுத்தம் நடத்தின தரப்புகள் கூட ஒரு உடன்பாடு கண்டு ஒரு நியாயமான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதில் எல்லாம் நாங்கள் விடுபட்டு போனோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுமில்லாத வறுமையான ஒரு இன குழுமமாக தான் வடகிழக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். அரசியல் கோரிக்கைகள் எல்லாம் ஒரு இந்த நாட்டுக்குள்ளேயே தீர்க்கப்படணும் என்ற அளவில் தான் இன்றைக்கு உலக அரசியலும் இருக்குது. சர்வதேச சமூகமும் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் ஆட்சியில் இருப்பவருடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கன்ற அளவுக்கு தான் இருக்குது. எங்களுக்கு சர்வதேச நாடு ஒன்றும் நேரடியாக இறங்கி இதில் தலையிட்டு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வை பெற்று தருவார் நம்பிக்கை எல்லாம் இப்போ இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இருக்கிற அளவுக்கு இருக்கிற தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு ஒரே கருத்தோட தமிழ் மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுத்து கொண்டு செல்வதற்கு இந்த காலகட்டத்தையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குள்ளாயிரும் என்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வரலாம். உண்மையிலேயே மிக வெளிப்படையாகவும் உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்துறதாகவும் இந்த உரையாடல் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.